அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கலான குற்றப்பத்திரிகையில் தொழிலதிபர் அதானியின் பெயர் இடம்பெறவில்லை என்று அதானி குழுமம் வெளிப்படையாக தெரிவித்துள்ள நிலையிலும் இன்று மீண்டும் அதானி விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நாடகத்தை அரங்கேற்றியது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. இதுகுறித்து பேசிய ராகுல் காந்தி, இந்த குற்றச்சாட்டுகளை அதானி ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அவர் மறுக்கத்தான் போகிறார். அவர் கைது செய்யப்பட வேண்டும். 1000 கோடிகள் மோசடிகளுக்காக அதானி அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவர் சிறையில் இருக்க வேண்டும். அரசு அவரை பாதுகாக்கின்றது என்று கதறினார். இந்த அடிப்படையில் ராகுல் அதானி விவகாரத்தில் மத்திய அரசையும் மோடியையும் மட்டுமே குறிவைக்கிறார். இந்த விவகாரத்தில் பாஜக அல்லாத காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழக அரசு கூட அந்த பட்டியலில் இருக்கிறது. மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கும் ராகுல் ஸ்டாலினை எதிர்த்து கேட்பாரா என பொதுமக்களே ராகுலை நோக்கி கேள்வி கேட்டு வர பாஜக செய்தி தொடர்பாளர் டாம் வடக்கன் ராகுலுக்கு பதிலளி தந்துள்ளார். அவர் கூறுகையில், இது காங்கிரசின் குற்றச்சாட்டுகள் இல்லை, இது ஜார்ஜ் சோரோஸின் திரைக்கதை. அதுதான் இங்கு அரங்கேற்றப்படுகிறது. இந்த வழக்கு ஜார்ஜ் சோரோஸின் நிதியுதவியால் அரங்கேற்றப்படுகிறது என்பதை அமெரிக்க நிர்வாகத்துக்கும் தெரிந்துள்ளது. இந்தியாவை வெளிநாட்டில் பொருளாதார ரீதியாக தாக்கும் ஒரு திரைக்கதையேதான் இது. காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றால் இது தொடர்பாக வழக்கு பதியட்டும். அவர்களுக்கும் சட்டப்பூர்வ வழிமுறை இருக்கிறது தானே. பின் விசாரணை நடைபெறும். அதன் பின்பு அவர்கள் சொல்வது தவறு என்றும் சோரோஸுடன் அவர்களுக்கு இருக்கும் தொடர்பும் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும் என்று தெரிவித்தார். வங்கதேசத்தில் அமெரிக்காவின் பொம்மலாட்ட ஆட்சி நடைபெற்று வருகிறது. வங்கதேசம் அதானி குழுமத்திலிருந்து மின்சாரங்களை வாங்கி அதற்கான தொகையை செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருக்கிறது. அதனால் மின்சாரம் வழங்குவதை அதானி குழுமம் நிறுத்திவிட்டது. இதற்கு பதிலடி தரவே இந்த விவகாரம் அமெரிக்காவில் வேண்டுமென்றே பூதாகரம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் சரியாக இந்திய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு கிளப்பிவிடப்பட்டு கவனிக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அதானியை வைத்து இந்தியாவை நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டும் என்று தீட்டப்பட்ட திட்டமாக கூட இது இருக்கலாம் என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.